நாம் பழகுறவங்கள்ட்ட நாம் உண்மையாக இருக்கணும். அப்படி தானே? உறவு முறையில் வந்து உண்மையாக இருக்கணும். நட்பாக இருக்கட்டும், சகோதர உறவு, அம்மா அப்பா, இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம உண்மையாக இருக்கணும். கணவன் மனைவி இதெல்லாம் உண்மையாக இருக்கணும்ல. அது மாதிரி நாம் உண்ணுகிற உணவு இருக்குல்ல, மனித உணவுன்னு ஒன்று இருக்குது. அதுக்கு நாம் உண்மையாக இருக்கணும். மனித உணவுகளுக்கு நாம் உண்மையாக இருக்க வேண்டும். மனித உணவுகள் எது? காய்கறிகள். மனித உணவுகள்லாம் எது? காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள், பழங்கள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், தேன். இதுதான் வந்து மூலிகைகள். இதுதான் வந்து மனித உணவுகள். இலைகள், தலைகள், இதெல்லாம் மனித உணவுகள். அப்படின்னா இதை மட்டும்தான், அதுக்கு நம்ம உண்மையாக இருக்கணும். நம்ம உணவு தான் நம்ம சாப்பிட்ணும். அதுக்கு தான் நம்ம உணவுக்கு நம்ம உண்மையாக இருக்கணும். நம்ம உணவு தான் நம்ம உடம்பை ஏற்றுக்கும். நம்ம உணவு இருக்குல்ல, மனித உணவுகள் இருக்குல்ல, அதை மட்டுமே சாப்பிட்ணும். அதுதான் இந்த மனித உணவு, நம்ம மனித உடலுக்கு அது பொருத்தமாக இருக்கும். மற்ற உணவுகள்லாம் வந்து மனித தன்மையை இல்லாமல் செய்துவிடும். மனித தன்மையில் குழப்பத்தை ஏற்படுத்திவிடும். மாமிசம்லாம் மனித உணவுகள் கிடையாது. அதனால் அதை சாப்பிட்றதுங்கிறது வந்து நாம் உணவுக்கு நாம் செய்கிற துரோகம். மனித உணவுகளுக்கு நாம் செய்கிற துரோகம். மனித உணவுகள் என்ன சொல்லும் அப்படின்னா, மனுஷங்க என்ன தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லும். மனித உணவுகள்னால் எது? காய்கறிகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், தயிர்லாம் கிடையாது. தேன், அப்புறம் இலைத்தலைகள், மூலிகைகள். இதுதான் மனித உணவுகள். இந்த மனித உணவுகள் என்ன சொல்லணும்னா, இந்த மனுஷங்க என்ன மட்டும்தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொல்லிக்கும். மனுஷங்க எனக்கு உண்மையாக இருப்பாங்க, அவங்க மனித உணவுகளை மட்டும்தான் சாப்பிடுவார்கள், மாமிசம் சாப்பிட மாட்டார்கள். ஏன்னா அது மனித உணவுகள் அல்ல. மாமிசம் சாப்பிடுவது மனித உணவுகளான எனக்கு செய்கிற துரோகம், அதனால் அதை அவர்கள் சாப்பிட மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனித உணவுகள் பெருமையாக நினைக்கணும். இந்த மனுஷங்களை பற்றி பெருமையாக நினைக்கணும். மனுஷங்க என்ன தான் சாப்பிடுவாங்க, எங்களை தான் சாப்பிடுவாங்க, உங்களெல்லாம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாமிசத்தை பார்த்து இந்த மனித உணவுகள் சொல்ல வேண்டும். மாமிசம், தானியங்கள், இறைச்சி, மீன், முட்டை, பால், தயிர், மோர், இதெல்லாம் பார்த்து மனித உணவுகளான இந்த காய்கறிகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், பழங்கள், இதெல்லாம் என்ன சொல்லும்? மனுஷங்க எங்களை தான் சாப்பிடுவாங்க, எங்களுக்கு தான் உண்மையாக இருப்பாங்க, உங்களை சாப்பிட மாட்டாங்க, எங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனித உணவுகள் வந்து ரொம்ப பெருமையாக சொல்லிக்கும். அதனால் மனித உணவுகளுக்கு நாம் உண்மையாக இருக்கணும். அதை மட்டுமே சாப்பிடணும். அப்போ தான் நாம் ஆரோக்கியமாக வாழ முடியும். நீங்கள் உண்மையாக இல்லைன்னா அவங்கள யாருமே நம்ப மாட்டாங்க. அப்புறம் அது அழிவுக்கு தான். நம்ம உண்மையாகவே இல்லைன்னா அதனால் என்ன ஆகும் அப்படின்னா அழிவு தான் வந்து சேரும். நீங்கள் மனித உணவுகளுக்கு உண்மையாக இருந்தீங்கன்னா, மனித உணவுகளை மட்டுமே சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நோய் வராது, ஆரோக்கியமாக இருப்பீங்க. நீங்கள் உங்கள் மனித உணவுகளுக்கு துரோகம் செய்துவிட்டு இந்த மிருக உணவை போய் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அது மிருகங்களுக்கான உணவு. இறைச்சி, தானியம்லாம் பறவைகளுக்கான உணவு. நாமெல்லாம் வந்து விலங்குகள், தாவர உண்ணிகள். அப்படி இருக்கும்போது நாம் அந்த தாவர உண்ணிகள், விலங்குகள், அதற்கு நாம் உண்மையாக இருக்க வேண்டும். அதற்கு துரோகம் செய்துவிட்டு மிருக உணவை போய் சாப்பிடக்கூடாது, மிருகங்களோட உணவை போய் சாப்பிடக்கூடாது, மாமிசத்தை போய் சாப்பிடக்கூடாது. அது மாதிரி இந்த பறவைகளின் உணவுகளான தானியங்களை போய் சாப்பிட்டுட்ருக்கக்கூடாது. அப்படி சாப்பிட்டா நம்ம வந்து நம்பிக்கை துரோகம் செய்கிறோம், நம்ம உண்மையாக இல்லை அப்படின்னு அர்த்தம். நமது உணவுகளுக்கு, நமது மனித உணவுகளுக்காக நாம் உண்மையாக இல்லை, நமது மனித உடலுக்கு உண்மையாக இல்லை. அதனால் என்ன ஆகுன்னா நோய்கள் வந்து சேரும். நமது உணவுக்கு நாம் உண்மையாக இல்லை அப்படின்னா நோய் வந்து சேரும். அப்புறம் சீக்கிரமாக மரணமும் வந்து சேரும். அதே மாதிரி மனித உறவுகளுக்கும் நாம் உண்மையாக இருக்க வேண்டும். மனித உறவுகளுக்குள்ள நட்பு, கணவன் மனைவி, இவங்களுக்கும் நம்ம உண்மையாக இருக்கணும். அப்போ தான் அன்புங்கிறதே அந்த உண்மைத்தன்மையிலேருந்து தான் தொடங்குது. உண்மைத்தன்மை இல்லைன்னா அங்கே அன்பே கிடையாது. அப்போ பேசவே முடியாது. பேச்சு தான் அன்போட வெளிப்பாடு தான் பேச்சு. அன்பை வெளிப்படுத்துவதற்காக தான் நீ பேசுகிறத கேட்குற. அப்போ வந்து நீ உண்மையாகவே இல்லைன்னா அங்கே பேசவே முடியாது, பேச்சே வராது. உண்மையாக இல்லைன்னா, ஒருவருக்கொருவர் உண்மையாக இல்லை என்றால் உறவு முறையினரிடம் நாம் ஒருவருக்கொருவர் கணவனோ மனைவியோ காதலனோ நண்பர்களோ தோழிகளோ அப்பாவோ பிள்ளைகளோ உண்மையாக இல்லை என்றால் பேச்சே வராது. ஏன்னா பேசுவது என்பது என்ன? அன்பு. பேசுனா என்ன அர்த்தம் அப்படின்னா அன்பை வெளிப்படுத்துவதற்காக தான் நம்ம பேசணும். வெறுப்பை வெளிப்படுத்துவதற்காக பேசக்கூடாது. அதனால் அன்பை வெளிப்படுத்துவதற்காக நாம் பேச வேண்டும். அப்படி இருக்கும்போது உங்களுடைய உண்மைத்தன்மையை வெளிப்படுத்துவதற்காக நீங்கள் பேச வேண்டும். உங்களுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துவதற்காக பேசுகிறீர்கள் என்று பொருள். அப்போ உங்கள்கிட்ட நம்பிக்கை இல்லை, அன்பு இல்லை, உண்மை இல்லைன்னா அப்போ அந்த பேச்சு இருக்குது பாருங்கள், அது வெறுப்பை வளர்க்கிற பேச்சாகத்தான் இருக்கும். அதனால் அழிவு தான் வந்து சேரும். நீ உண்மையாக இல்லாதவங்க, நம்பிக்கையாக இல்லாதவங்க பேசுகிற பேச்சு இந்த உலகத்தில் அழிவை தான் ஏற்படுத்தும்.
நம்பிக்கையாக இல்லாதவங்க, அன்பு இல்லாதவங்க பேசுகிற பேச்சு, உண்மையாக இல்லாதவர்களின் பேச்சுங்கிறது வந்து இந்த உலகத்தில் அது அதை கேட்குறவங்களுக்கும் அழிவை ஏற்படுத்தும், அதை இப்படி பேசுகிறவங்களுக்கும் அழிவை ஏற்படுத்தும். அதனால் பேச்சுன்னா என்னது? உண்மை. அதனால தான் தொழில் செய்கிற இடத்துல ஏன் பேசக்கூடாது அப்படின்னா, பேச்சினாலே அது அன்பு தான். பேசினாலே அதில் அன்பு இருக்கணும், அதில் உண்மை இருக்கணும். உண்மை இல்லைன்னா நீ பேசாத, உண்மை இல்லாதவங்க பேச்சை கேட்காத, உண்மை இல்லாதவங்க நம்பிக்கை யார் மேலெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையோ அவங்க பேசுகிறத கேட்காதீங்க. யாரெல்லாம் உங்களுக்கு உண்மையாக இல்லையோ அவங்க பேசுகிறத கேட்காதீங்க. அப்போது ஒரு பேச்சுன்னா என்ன? அதில் அன்பு இருக்கணும், உண்மை இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும். அப்போ தொழில் செய்கிற இடத்துல நாம் ஏன் பேசக்கூடாது அப்படின்னா, இயற்கை விதிமுறைப்படி தொழிலை தனித்து செய்ய வேண்டும். தொழில் செய்யும்போது நீங்கள் யார்கிட்டையும் பேசாதீங்க. ஏன்னா தொழில் செய்கிற இடத்துல அன்புக்கு இடம் கிடையாது, உறவுமுறைக்கு இடம் கிடையாது. அங்கே வந்து தொழில் செய்கிற இடத்துல உறவுமுறைக்கு இடம் கிடையாது. நீங்கள் யாரும் உண்மையாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. யாருக்கும் நம்பிக்கையாக இருக்காதீங்க. உங்களுக்கு மட்டுமே நீங்கள் உண்மையாக இருங்க, உங்களுக்கு மட்டுமே நம்பிக்கையோடு இருங்க. பிறரை தொழில் செய்கிற இடத்துல அன்புக்கும் பாசத்துக்கும் இடமே கிடையாது. அதனால் அங்கே பேசுவதற்கும் அங்கே இடமே கிடையாது. ஏன்னா பேச்சுனாலே அதில் அன்பு இருக்கணும், அதில் ஒரு பாசம் இருக்கணும், அதில் ஒரு நம்பிக்கை இருக்கணும், உண்மைத்தன்மை இருக்கணும். அப்படி இல்லாமல் ஒரு பேச்சை நீ பேசாத. அப்போ தொழில் செய்கிற இடத்துல போய் நீ பேசினா அந்த சூழ்நிலையில், தொழில் செய்கிற ஒரு சூழ்நிலையில் அன்பு இருக்காது. நீ என்ன தான் பேசினாலும் அதில் அன்பு இருக்காது, பாசம் இருக்காது, உண்மை இருக்காது, நம்பிக்கை இருக்காது. அப்படி இருக்கும்போது நீ தொழில் செய்கிற இடத்துல பேசாத. ஏன்னா பேச்சினாலே அதில் உண்மை இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும், அன்பு இருக்கணும், பாசம் இருக்கணும். அன்பு, பாசம், உண்மை, நம்பிக்கை இது இல்லாமல் ஒரு பேச்சு பேசவே கூடாது. அந்த பேச்சு அழிவை ஏற்படுத்தும். அன்பு இல்லாமல் நீ பேச பழகாதே. தொழில் செய்கிற இடத்துல பேசினா அதில் அன்பு இருக்காது. அதில் என்னதான் ஒரு தாய் கூட தனது பிள்ளைகிட்ட, ஒரு தொழில் செய்கிற இடத்துல போய் ஒரு தாய் கூட தன் பிள்ளைகிட்ட அன்பாக பேச முடியாது. அந்த சூழ்நிலை தான் அந்த இடத்துல வெற்றி கொள்ளும். சூழ்நிலை கைதிகள் தான் எல்லாருமே. ஒரு தொழில் செய்கிற இடத்துக்கு போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சூழ்நிலை நம்மை ஆக்கிரமிக்கும், நம்ம வந்து ஆட்டுவிக்கும். அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம உடம்பு மாறும், நம்ம உணர்ச்சிகள் மாறும். ஒரு தொழில் செய்கிற இடத்துல போனால் அங்கே பாசமே இருக்காது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வேலையை ஏன் தொழில் செய்கிற இடத்துல வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு ஏன் வரோம், அங்கேயே ஏன் படுக்கலை, அங்கேயே ஏன் தங்கலை அப்படின்னா, அங்கே தங்குனா நம்மக்கிட்ட அன்பு இருக்காது, பாசம் இருக்குது. ஏன்னா அந்த சூழ்நிலை அப்படி நம்மை ஆக்கிவிடும், நம்மை மாற்றிவிடும். அந்த சூழ்நிலை நம்மை ஆட்டுவிக்கும். அதனால தான் நம்ம வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வரோம். வீட்டில் தான் அன்பு இருக்கும். அதாவது வேலை செய்கிற இடத்தை விட்டு வெளியே வந்து விட்டால்தான் அந்த சூழலில் அன்பு இருக்கும். நம்ம எந்த இடத்துல தொழில் செய்கிறோம் அப்படின்னா அந்த இடத்த விட்டுட்டு வெளியில் வாங்க, அங்கே தான் அன்பு இருக்கும், பாசம் இருக்கும், நட்பு இருக்கும், உறவுமுறை இருக்கும். அந்த தொழில் செய்கிற இடத்துக்குள்ளே போயிட்டாலே அன்புங்கிறது இருக்காது. ஒரு தாயும் பிள்ளைக்கு கூட அன்புங்கிறது இருக்காது. அந்த சூழ்நிலை நம்மை ஆட்டுவிக்கும், நம்மை வந்து இயக்கும், நம்மை ஆக்கிரமிக்கும், நம்மை மாற்றிவிடும். சூழ்நிலையெல்லாம் நம்ம வெற்றி கொள்ளவே முடியாது. அதனால தான் வந்து இயற்கை விதிமுறைப்படி தனித்து தொழில் செய்ய வேண்டும். யாருக்கிட்டையும் பேசக்கூடாது, யாரையும் பார்க்குறதே விரும்பக்கூடாது, யாரையும் தொடக்கூடாது, பகிர்ந்து உண்ணக்கூடாது. இப்படி தொழில் செய்வதற்கு இயற்கை விதிமுறைகள் நிறைய இருக்குது. அப்படியே பேச வேண்டிய கட்டாயம் வந்தால் வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லாரும் ஒருத்தர் வாங்க போங்கன்னு தான் பேசணும். பேச வேண்டிய கட்டாயம் வருது. ஏதோ ஒரு சூழ்நிலையில், ஏதோ ஒரு ஆபத்து, அந்த வயல்வெளியில் ஏதோ ஒரு சிறுத்தை ஒன்று புகுந்துருச்சு அப்படின்னு வைங்க, இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையில். அப்போது வந்து பேச வேண்டிய கட்டாயம் வருது. ஏதோ ஒரு சிறுத்தை, ஏதோ ஒரு சிங்கம், ஏதோ ஒரு யானை உள்ளே புகுந்துருச்சு. அப்போ மக்கள் எல்லாம் அலறடிச்சு ஓடுறாங்க. அப்போ எப்படி பேசணும் ஒருத்தருக்கு அப்படின்னா, வாங்க போங்கன்னு பேசணும். வா போ, அண்ணன் தம்பி, உறவுமுறையே வச்சுக்கூடாது. அண்ணன் தம்பி, அக்கா அம்மா அப்படின்லாம் இல்லாமல் வாங்க போங்கன்னு சொல்லி அந்த வேலை செய்கிற இடத்துல அப்படி தான் பேசணும். வாடா போடா அப்படின்லாம் உரிமையாக பேசக்கூடாது. அன்பு என்பதற்கே அங்கே இடமே இல்லை. உரிமை இருக்கிற இடத்துல அன்பு இருக்கும். அங்கே உரிமைக்கு இடம் கிடையாது, அன்புக்கும் இடம் கிடையாது தொழில் செய்கிற இடத்துல. இப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகில் நம்ம கும்பலாக ஒருத்தர் வேலை வாங்கிட்டு வேலை செய்கிறோம். அப்படி பேசும்போது பாருங்கள், ஒருத்தர் வேலை வாங்குகிறோம், அதை செய்யுங்க, அந்த ஃபைல்லாம் முடிச்சிட்டிங்களா, நேற்று கொடுத்தேன் அந்த ப்ராஜெக்ட் முடிச்சிட்டிங்களா, போய் சீக்கிரம் அந்த வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன். அதில் அன்பே கிடையாது. அந்த மாதிரி அன்பு இல்லை. அந்த மாதிரி தொழில் செய்கிற இடத்துல பேசினா அதில் அன்பு இருக்காது. அது மாதிரி இருக்குது. அதாவது இந்த இயந்திர அறிவியல் உலகில் நம்ம பேசி தான் தொழில் பண்ணணும். இது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடிமைத்தனம் நிரம்பிய இயந்திர அறிவியல் உலகம். இந்த அடிமைத்தனத்தை நாம் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம் தற்காலிகமாக 2040 வரைக்கும். அதுக்கப்புறம் படிப்படியாக இந்த அடிமைத்தனம் நீங்கி மனுஷங்க விடுதலை அடைந்து விடுவார்கள். இயந்திர அறிவியல் உலகம், அடிமைத்தனத்தால் உருவான இந்த இயந்திர அறிவியல் உலகமும் நிலைகுலைந்து அழிய தொடங்கிவிடும். அதன் பிறகு
அதன் பிறகு மக்கள்லாம் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகம் எல்லாம் இந்த அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தொழிலில் வந்து நீ வேலை வாங்குறல அந்த அடிமைத்தனத்தை இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அங்கே வந்து இயந்திரங்கள் கிடையாது, அப்புறம் வந்து பணம் என்கும் நடைமுறை கிடையாது, தொழிற்சாலை கிடையாது, மின்சாரம் கிடையாது, யாரையும் வேலை வாங்க முடியாது, நீ வேலை வாங்க முடியாது, நீயும் வேலை செய்ய முடியாது இன்னொருத்தர் கீழே இருந்து. எல்லோரும் தனித்தனியாக தங்களுக்கென ஒரு 2 ஏக்கர் விவசாய நிலத்தை கைப்பற்றி அதில் விவசாயம் செய்வார்கள். அதில் தங்களுக்கு தேவையான உணவை உற்பத்தி செய்து சாப்பிடுவார்கள். தற்சார்பு வாழ்க்கை முறைக்கு நம்ம போக போகிறோம்.